الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. சிலந்தி வலையிலே மாட்டிக்கொள்ளுகிற பூச்சி, ஒரு பூச்சி சிலந்தி வலையில போய் மாட்டிக்குது. அல்லாஹ் தஆலா ரிஸ்க் பல வழியில தர்றான். சில பேருக்கு ரிஸ்க் போய் தேடும், சில பேர் ரிஸ்க் தேடும். சில பேர் சாப்பாடு எங்க இருக்கா அங்க போனாதான் கிடைக்கும். சில பேருக்கு எல்லாம் இப்படி வச்சிருக்கலாம், தாய் இருந்த இடத்துல இருக்கும், அது வந்திருக்கும், தானே வந்துடும், பூச்சி வந்துடும், வந்து வலையில மாட்டிக்கும். வலையில மாட்டின உடனே அந்த பூச்சி என்ன செய்யும்? மேலும் கொஞ்சம் துள்ளும். எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும், எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும். இன்றைக்கு உலகத்துடைய நிலை இதுதான். இந்த உதாரணம் விளங்கினால் போதும். இன்றைக்கு உலக மக்கள் அவ்வளவு வீரம் துள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். பில்லிலிருந்து ஏவி வரை, அங்கிருந்து இங்கு வரை அனைவரும் துள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் சிக்கலிலே மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேச்சு எவ்வளவு நேரம் உங்களுடைய ஆர்வம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இருக்கும். நான் கேட்கல, ஏன்னா சாதாரண தூரத்திலிருந்து வந்தா ஒரு அரை மணி நேரமாவது பேசணும் முறை. அதுக்கு மேல பேசுறது நியாயம் இல்லை. வேணா 3/4 மணி நேரம், அவ்வளவுதான். அவ்வளவுக்குள்ளதான் முடிப்பேன். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். நிறைய பேர் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருந்தாங்க. இவர் பேசி கடைசியில முடிக்கும் போது பார்த்தா 2 பேர் தான் மிச்சம் இருந்தாங்களாம். 2 பேர் கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைசியில அந்த 2 பேரை கூப்பிட்டு கேட்டாராம் பேச்சாளரு, என் பேச்சை இவ்வளவு கவனமா கேட்டீங்களே, என் பேச்சுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. அவர் சொன்னார், இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் சொன்னீங்க பாருங்க. இன்னொருத்தர் பேசிக்கிட்டே சொன்னாரா, கையில வாட்ச் இல்ல, அதனால ரொம்ப நேரம் பேசிட்டேன், வாட்ச் கட்டல, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அப்ப சொன்னாரா, ஐயா பின்னால காலன்றாவது பார்த்திருக்கலாம்ல. ஆமா, சாவி கிடைக்கல. அவர் தான் கேட்டாரு, சாவி எங்க காணா போச்சுன்னு கேட்டார். முல்லா சொன்னாரு, அடவே அதையா கேக்குறீங்க, அது காணா போனது வீட்டிலேன்னு சொன்னார். வீட்டுல காணா போட்ட சாவி வீதியில தேடுறீங்களே, எப்படி கிடைக்கும் சொன்னாரு. எங்க வீட்டுல விளக்கு இல்லை, இங்கதான் விளக்கு இருக்கு, அதனால தேடுறேன்னு சொன்னார். அங்க வெளிச்சம் இல்லை, இங்க வெளிச்சம் இருக்கு, ஆகையினால தேடுறேன். நண்பர்களே, சகோதரர்களே, இதே போல்தான் இன்றைய உலகம் நிம்மதியையும் அமைதியையும் வெற்றியையும் அவர்களுக்கு எங்கே வெளிச்சமாக தெரிகிறதோ அங்கே தேடுகிறார்கள். எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை, எங்கே தேடுகிறார்களோ அங்கே இருக்கவில்லை. எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை. உலகத்திலே நிம்மதி, பொதுவாக நிம்மதி, வெற்றி கூட நிம்மதிக்காகத்தான், செல்வம் கூட நிம்மதிக்காகத்தான், பணம் கூட நிம்மதிக்காகத்தான், பட்டம் கூட பணத்துக்காகத்தான் என்று உலகத்தில் ஒரு நீதி ஆகிவிட்டது. அந்த பணம் நிம்மதிக்காகத்தான், பங்களா நிம்மதிக்காகத்தான், ஏசி நிம்மதிக்காகத்தான், எல்லாமே நிம்மதிக்காகத்தான். ஆனால் நண்பர்களே, எல்லாரும் யாராலும் கொடுக்க முடியும், மற்றவர்கள் கொடுக்க முடியும். நல்ல சட்டை யாராவது கொடுக்க முடியும், நல்ல செருப்பு அடுத்தவர்களாக கொடுக்க முடியும். கல்யாணம் முடிக்கிற நேரமாக இருந்தால் நம்முடைய வசதிக்கேற்ப மனைவியினிடத்திலிருந்து என்ன வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்ள முடியும். வேஷ்டி கட்டி இருக்கிற ஒரே காரணத்தினாலே பங்களா கேட்கிறார். வேறு எந்த தகுதியும் இல்லை. வேட்டி கட்டி இருக்கிறார், அவள் சேலை கட்டி இருக்கிறார், அதனால கேட்கிறார், எனக்கு ஒரு மாருதி கார் வாங்கி தர வேண்டும் என்று. கொடுமையிலே மாபெரும் கொடுமை இதுதான். ஒரு பெண்ணை அவன் கொடுக்கிறான், போற்றி வளர்த்து, என்ன கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பெண்ணை வளர்த்துவதற்கு. அந்த பெண்ணை அனுப்பும் போது தன்னுடைய உயிரை எடுத்து கொடுத்து உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அவரவருக்கு வரும்போது தெரியும்.
இந்த ஒன்றுதான் மனிதனை பலகீனப்படுத்துகிற, எவ்வளவு பெரிய மனிதனானாலும் அங்கே பலவீனப்பட்டு போகிற ஒரு இடம் இருக்கிறதே மருமகனிடம்தான். ஆனா எங்க மருமகன் அப்படி இல்லை. ஏன்னா இந்த கேசட் ஒரு சமயம் அங்க போச்சுதான், உண்மையிலே இல்லை. அவருடைய கிருபையில எல்லா வகையிலும் எங்களுடைய நிலைமைகளை அனுசரித்து ஒத்துப்போகிற மனைவி, ஒத்துப்போகிற மக்கள், ஒத்துப்போகிற மருமக்கள், ஒத்துப்போகிற குடும்பம் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை வீட்டிலே உருவாகி இருக்கிற காரணத்தினால் எல்லாம் தந்திருக்கிறார். சூழ்நிலை தான் காரணம். அந்த பெண் அவளை அனுப்புகிறாளே, அந்த பெண் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து அனுப்புகிறார். அந்த பெண்ணையும் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிற அந்த வரதட்சணை என்ற பெயரில் இந்த ஆண் கேட்கிறது எல்லாமே எதற்காக? சுகத்துக்குத்தானே. மாமனார் கார் தரலாம், மாமனார் பங்களா தரலாம், மாமனார் வீடு தரலாம், மாமனார் சொத்து தரலாம், மாமனார் வயல் எழுதி வைக்கலாம், மாமனார் வீடு எழுதி வைக்கலாம், மாமனார் பெரிய வியாபாரத்தை ஸ்தாபனத்தை எழுதி வைக்கலாம். ஆனால் நண்பர்களே, மற்றதெல்லாம் வெளியிருந்து வரும் நிம்மதி உனக்குள்ளே இருந்து வரும், வெளியே இருந்து வராது. நிம்மதி உலகத்தில் யாராலும் தர முடியாது. எந்த ஒருவராலும் நிம்மதியை கொடுத்து விட முடியாது. நான் இதற்கு கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவதுண்டு. ஒரு குடிசையிலே செருப்பு தைக்கிற ஒருவர் இருந்தான். சும்மா குடிசை, அதுக்கு கதவு கூட கிடையாது. மத்தியான நேரத்தில் வீதியில் உட்கார்ந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் பொஞ்சாதி கஞ்சி கொண்டு வருவான். அவன் புள்ள 2 இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் வரும். இவன் செருப்பு தச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே கஞ்சி குடிப்பான். பொஞ்சாதி பிள்ளை எல்லாம் சேர்ந்து கஞ்சி குடிப்பான். யாதனில் யாதனில் நீங்கியான், என்னங்க திருக்குறள் ஞாபகம், நோதன் அதனின் அதனின் இளன். எது இல்லை அதை பத்தி கவலை இல்லை. இவன்கிட்ட காசும் இல்லை, வீடும் இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, அவனுக்கு கவலையே இல்லை. இருக்கிறது 3 செருப்பு, அதை அவன் பறத்தி வச்சிருப்பான் முன்னால. இதுதான் இது என்னங்க அதுக்கு பேரு, டெலிபோன் மாதிரியும், ஒண்ணு அவருக்கு என்ன மாதிரிங்க ஃபேக்ஸ் மாதிரியும், இன்னொன்னு மாதிரியும் செருப்பு பறத்தி வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா ஒரு பெரிய ஆபீஸ்ல என்னமோ பெரிய ஃபாரின் மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து இருப்பார். பழைய செருப்பு எல்லாம் வச்சு கஞ்சி கொண்டு வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். காலையில வீட்டுல இருந்து போகும்போதே தானானே தன்னைத்தானே போறான், வரும்போதும் சந்தோஷமா வர்றான். பக்கத்துல ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களால புருஷன் பஞ்சாதி வச்சு கேட்கறது இல்ல, பஞ்சாதி புருஷன் வச்சு கேட்கறது இல்ல, குழந்தைகளும் தாப்பம் வச்சு கேட்கறது இல்ல. ஒரே பிரச்சனையா இருக்கு அந்த வீட்டுல. அவ சொன்னாலாம் புருஷன்ட்ட, இந்த பாத்தீங்கன்னா அந்த குடிசையில் இருக்கிறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், நாம இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு சுகம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கான சந்தோஷமா இல்லையே அப்படின்னு அவ சொன்னான். இவன் யோசிச்சா அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றியா, அவன் சந்தோஷத்தை இல்லாம ஆக்கணும் பாருங்க. என்ன செஞ்சா தெரியுங்களா? 95 ரூபா கொண்டு வந்து இவன் கொடுத்துட்டான். 95 ரூபா கொண்டு வந்து இந்த ஏழை கொடுத்தாரு. எதுக்குங்கன்னு கேட்டான். முதலாளி எதுக்குங்க கொடுக்கறீங்க? இல்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுறிய, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா, இந்த 5-6 ரூபாயில என்ன செய்வேன், இதை வச்சுக்க, நல்லா சாப்பிட்டுக்க, அதுக்காக இந்த ரூபா நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தா. எண்ணி பார்த்தா 95 ரூபா வச்சுக்கிட்டாங்களா? ராத்திரி மறுநாள் பூரா இவனுக்கு என்ன கவலைன்னா இந்த 95 என்ன ஆக்கணும், எல்லாருக்கும் தெரியும், ரவுண்ட் ஆக்கணும். இந்த கவலையில அன்னைக்கு கிடைச்ச 6 ரூபாய் கிடைச்சிச்சு, 5 ரூபாய் போட்டு 90 ரூபாய் 100 ஆக்கிட்டான். மிச்சம் இருக்கிறது 1 ரூபா தான். சாதா குடிக்கிற கஞ்சி கூட குடிக்க முடியல, பட்னியா இருந்துட்டான். பட்னியா இருந்தவன் ராத்திரி வீட்டுக்கு வந்தா 100 ரூபாய் தலைமாட்டு கை வச்சு படுத்துட்டான். அவனுக்கு தலை ஏது மாடு ஏது? கதவும் இல்ல வீட்டுக்கு, குடிசைக்கு. இவன் வச்சு படுத்தா தூக்கம் வரல, ராத்திரி போறான். யாராவது அதை எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்யறது? விடிய தூங்கலை, விடிய காலையில எடுத்து மடியில வச்சுக்கிட்டான். அங்க போய் உட்கார்ந்தாலும் பயம், இந்த ரூபாய் எங்கேயாவது போயிடுமா இன்னொன்னு பயம், செலவாகி போயிடுமோன்னு பயம், யாராவது எடுத்து வாங்கினாலும் பயம். மடியை பிடிச்சே உட்கார்ந்து இருந்தான். சாயந்தரம் வந்தா நேரம் முதலாயிட்டு கொண்டு வந்த 100 ரூபாய் 95 ரூபாய் திருப்பி கொடுத்தான். ஐயா புடிங்க உங்க பணத்தை, கொடுங்க என்னோட நிம்மதியை. நிம்மதி உலகத்திலே வெளியிருந்து வராது நண்பர்களே, நிம்மதி நமக்குள்ள இருந்து வர வேண்டும். அந்த நிம்மதி வருவதற்கு மறுமையினுடைய நம்பிக்கை மூலாதாரமாக அமைய வேண்டும். அல்லாஹ்வின் மீது இருக்கிற ஈமான் மூலாதாரமாக அமைய வேண்டும். மனித நேயம் மூலாதாரமாக அமைய வேண்டும். அன்பும் பண்பும் மூலாதாரமாக அமைய வேண்டும். நேசமும் சிநேகிதமும் மூலாதாரமாக அமைய வேண்டும். இல்லாதவரை அது வர முடியாது. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய இஸ்லாம் மார்க்கம்
எந்த நம்முடைய உணர்ச்சியையும் புண்படுத்துவதில்லை, அதை தடுப்பதும் இல்லை. பசி கொடுத்த ஆண்டவன் உணவையும் தந்திருக்கிறான், உணவு உண்ணுவதற்கு அனுமதியும் தந்திருக்கிறான். பசியை கொடுத்து விட்டு உணவு உண்ணாதே என்று சொல்லவில்லை. பசி என்ற உணர்வுக்கு ஆண்டவன் மதிப்பு கொடுத்திருக்கிறான். யாராவது பசியால் செத்து போனால் ஏன் செத்தா என்று அல்லாஹ் கேட்பான். அது தற்கொலை செய்வது மாபெரும் பாவம். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. பசியையும் தந்தான், உணவையும் தந்தான், பால் உணர்வையும் தந்தான், மனைவியும் தந்தான். வேண்டாம் என்று சொன்னாவா? பஞ்சமா பாவலக்கும் மினன் நிசா, நீங்கள் விரும்பிய பெண்ணை, அதில் குர்ஆனிலே உபயோகித்திருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது என்பர்களே, நான் அதை நீளமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை. நீங்கள் உலமாக்கடத்திலே கேளுங்கள், இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். பஞ்சமா தாப என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா உபயோகித்திருக்கிறான். அல்லாஹ் உபயோகித்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரும் களஞ்சியம் நண்பர்களே. குர்ஆன் சாதாரணம் இல்லை, ஒரு பெரும் களஞ்சியம். அதற்கு அர்த்தம் எழுதிக் கொண்டே போகலாம். அவ்வளவு நீண்ட அர்த்தங்களை பொதிந்த வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரே வார்த்தைக்கு 100 பக்கம் இல்லை, ஒரு 1000 பக்கம் விளக்க உரை எழுத முடியும். பன்காவை நிக்கா செய்து கொள்ளுங்கள். மா பாப தாப என்று சொன்னால் உங்களுடைய மனம் எப்படியெல்லாம் விரும்புமோ, உங்களுடைய ஆசை எப்படியெல்லாம் இருக்குமோ, உங்களுடைய விருப்பம் எதுவெல்லாம் இருக்குமோ. நண்பர்களே, விதவையை மனமுடித்துக் கொண்டால் நல்லதுதான், விதவைக்கு வாழ்க்கை கொடுப்பது நல்லதுதான். ஆனால் இஸ்லாம் எங்கேயும் விதவையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை நண்பர்களே. அல்லது அழகில்லாத பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய ஆசைக்கேற்ப, ஆர்வத்திற்கேற்ப நல்ல பெண்ணாக, உங்களுக்கு பிடித்தமான பெண்ணாக நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுவும் என்ன சொன்னால், மனிதனுடைய உணர்வுகளை உண்டாக்கியவன் அவன். அவனுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்று தெரியும். ஒரு பெண்ணுடைய நிலைமையும் ஆணுடைய நிலைமையும் அல்லாஹ் புரிந்திருக்கிறான். அந்த நிலைமைகளுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னால், உங்களுக்கு தேவைப்படுமானால், நீதியாக நீங்கள் நடக்க முடியுமானால், இன்னொரு பெண்ணை கூட இரண்டாவதாக ஒரு மனம் செய்து கொள்வதிலும் தவறில்லை. ஆனால் நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று சொன்னால், ஒன்றை ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக பாலுணர்வை வைத்த ஆண்டவன் அதற்கு ஏற்ப மனைவியை விரும்பியவாறு திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதியும் தந்திருக்கிறான். ஏதாவது ஒரு உணர்வு சொல்லுங்கள். ஆடை அணிகிற வேண்டும், நல்ல ஆடை அணிய வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். இது மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வு. ஆனால் எங்கேயாவது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா நல்ல ஆடை அணியக்கூடாது என்று, அழகான ஆடை அணியக்கூடாது என்று எங்கேயாவது ஹதீஸிலே வந்திருக்கிறதா? நபி சொன்னார்களா அழகாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்களா? நண்பர்களை நிரூபிக்க முடியுமா? நான் இங்கே உள்ளவர்களை பார்த்து கேட்கவில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய எந்த உணர்வுக்கு இஸ்லாம் தடை போட்டிருக்கிறது? உங்களுடைய எந்த உணர்வை நிறைவேற்றக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது? சொல்ல போனால் மாறாக, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் லட்சணமாக இருக்கிறான், நீங்களும் லட்சணமாக இருங்கள் என்று நபி சொல்லுகிறார்கள். அலங்கோலமாக இருக்கக்கூடாது, அழகாக இருங்கள், லட்சணமாக இருங்கள். எனவேதான் அழகோடு நான் லட்சணம் என்ற வார்த்தை சேர்த்து சொல்கிறேன். என்றால் சில பேர் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி அலங்கோலமாக இருக்கிறார்கள். தெரிய வேண்டாம், அதையெல்லாம் வெளியே காண்பித்துக் கொண்டு இதைத்தான் அழகு என்று நினைப்பார்களே. ஆனால் அது அசிங்கம் நண்பர்களே. மனிதனுக்கும் மற்றவைகளுக்கு உள்ள வேறுபாடே இதுதான். மனிதன் உடை அணிந்திருப்பான், மனிதன் மறைக்க வேண்டிய பாகங்களை மறைத்திருப்பான், உணர்வுகளை தூண்டாத, உணர்வுகளை அதாவது கிளறி விடாத, இச்சைகளை கிளறி விடாத அளவுக்கு தன்னை பாதுகாத்திருப்பான் என்பதுதான் மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அந்த வேறுபாட்டை மனிதன் இழந்து விட்டால் பிறகு இந்த மனிதன் அந்த மிருகத்துக்கு சமமாக ஆகிவிடுகிறான். எனவே அழகாக இருக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் அழகென்றால் எதுவென்று புரிந்து கொண்டு அழகாக இருக்கும். உண்ண வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து உண்ணாதீர்கள், அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து உண்ணாதீர்கள், லஞ்சம் வாங்கி சாப்பிடாதீர்கள், மோசடி செய்து சாப்பிடாதீர்கள், கலப்படம், கடத்தல் இதெல்லாம் செய்து சாப்பிடுவது நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்கிற துரோகம். எனவே கூடாது. நியாயமான முறையிலே சாப்பிடுங்கள். நீங்கள் சொத்து சேர்க்க முடியுமானால் லட்சம் அல்ல கோடி சேருங்கள், மில்லியன் அல்ல பில்லியன் சேருங்கள். யார் வேண்டாம் என்று சொன்னது? மாறாக அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், நபியை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள்.
மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, யார் ஹராமாக்கியது அந்த ஜீனத்தை? ஜீனத் என்றாலே அழகு என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜீனத் வெறும் உடல் அழகுக்கு மட்டுமல்ல, உள்ளத்து அழகு, மனத்தழகு, உணவிலே அழகு, மனைவியிலே அழகு, வீட்டிலே அழகு, வியாபாரத்திலே அழகு, தொழிலே அழகு, உத்தியோகத்திலே எல்லாம் சேர்ந்ததுதான் ஜீனத் என்ற வார்த்தை. அப்படிப்பட்ட நல்லவைகளை செய்யக்கூடாது என்று யார் சொன்னது? மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, உங்களுக்காகவே, என்னுடைய அடியார்களுக்காகவே இந்த உலகத்திலே நான் தயார் செய்து வைத்திருக்கிற ஜீனத்துக்களை அனுபவிக்க வேண்டாம் என்று யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான் சகோதரர்களே. எனவே இஸ்லாம் எந்த உணர்வையும் தடுக்கவில்லை, ஆனால் உணர்வுகளுக்கு சரியான வழிகாட்டுகிறது. பசி என்ற உணர்வு என்றால் அதற்கு எப்படி சாப்பிட வேண்டும், என்ன முறை கையாள வேண்டும், எந்த நேரங்களில் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், எந்த அளவு இதுக்கெல்லாம் ஒரு முறை அல்லாஹ் காண்பித்திருக்கிறான். அதே போல நீங்கள் வீடு கட்டுங்கள், தாராளமாக இருங்கள், ஆனால் அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடிய நிலையில் அது இருக்க வேண்டாம். எனவே அதற்காக சில உபாயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார் நபியின் மூலமாக. நீங்கள் உல்லாசமாக உறங்குங்கள், யார் வேண்டாம் என்று சொன்னது? உறங்க வேண்டாம் என்று யாராவது சொன்னார்களா? உறக்கம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக உள்ளது. வாழ்க்கையில 1/3 உறக்கத்தை கழிந்து விடுவது என்பது இயல்பு, தவிர்க்க முடியாத ஒன்று. உறங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானா? ஆனால் சுபஹ் நேரம் வந்துவிட்டது, சுபஹ் சாதிக்கு வந்துவிட்டது, சுபஹ் தொழுகிற நேரம் வந்து இப்போது நீங்கள் உறங்கினால் தவறு. இன்று வாழ்க்கையிலே இரண்டரை கலந்து இதயத்தோடு பிணைந்து நிற்கிறது. எனக்கு இதுக்கு மேல அடைமொழி சொல்ல தெரியல, அது என்னன்னு விளங்கியிருக்கு. நம்மோடு இரண்டரை கலந்து இதயத்தோடு பிணைந்திருக்கிற இந்த டிவி, இந்த டிவி இருக்கிறதே, அது சூரியனாக வரும், சந்திரனாக வரும், நிலாவாக வரும், வெளிச்சமாக வரும், இருட்டாக வரும். எங்க டிவி 102 சேனல் எடுக்குதுங்க. சோழர்கள் வாழ்க்கையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன், வாழ்க்கையுடைய சுகத்தை இது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கையுடைய மகிழ்வை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. செய்தி கேட்கலாமா கூடாதா என்று கேட்கிறார்கள். தாராளமாக கேட்கலாம், இல்லை கேட்க வேண்டும். ஆனால் செய்தி வாசிக்கிற பெண்ணும் ஆம்பளையே வாசிக்க சொன்னாலும் இடையில பொம்பளைக்கு கலக்காம இருக்கிறது இல்லையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கேட்க கூடாது. போன இடத்துல வந்து அப்படி இப்படி என்ன செய்யும்? நிர்பந்தம். விளம்பரமே வருகிறது. நல்ல முகத்தோட்டமுள்ள பெண் தேவை செய்தி வாசிப்பதற்கு. செய்தி வாசிப்பதற்கு குரல் வளம் சரி, முகவளம் எதற்கு? குரல் வளம் வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம். உடல் வளம் எதற்கு? அநியாயமே யாரு? இவர் பார்ப்போருடைய பார்வை சும்மாவாக இருக்கும். சோழர்களே, பார்வை இருக்கிறதே சொன்னார்கள், ஜினல் ஐனையா நவர், பார்வை கண் இருக்கிறதே, பார்வை பார்க்கிறதே, அது கண்ணுடைய விபச்சாரம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் எந்த பார்வையும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை. எந்த பார்வையும் வெறும் பார்வை என்று உலகத்தில் ஒன்று கிடையாது. யாராவது சொன்னால் அவர்கள் ஏமாளிகள், அவர்கள் கோமாளிகள். சும்மா பார்த்தேன். இங்கிலீஷில் என்னங்க சொல்ற சும்மாவுக்கு? இது வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உருதுல ஒரிஜினல் உருது இல்லை. அது என்ன ஒரிஜினல் உருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர் உருது இருக்கு. நம்ம ஊர் உருது இருக்க தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது. எங்கப்பா போற காம்பா ஜாத்தா, எங்கப்பா போறேன்னு தர்ஜுமா. இவர் ஒரு தடவை உருதுக்கார் வந்துட்டார் லக்னோல இருந்து, பயான் பண்ணார். இவர் தர்ஜுமா செஞ்சார். பயான் என்ன பண்ணார் தெரியுங்களா? वो बात सुनकर, हुजूर की बात सुनकर मेरा दिल बाग बाग हो गया. அவர் உருதுல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சை, ஹதீஸை கேட்ட உடனே மேரா தில் பாக் பாக் ஹோ கயா. அதாவது தில் பாக் பாக் ஹோ கயான்னா எழுத்துக்கு அர்த்தம் வேற. சில சமயத்தில் எழுத்து ஒன்று இருக்கும், அர்த்தம் வேறையா இருக்கும். தமிழ்ல இருக்குங்கல்ல, அப்படி கடுக்கா கொடுத்துட்டான். எங்க அரைச்சு 10 போடலாமே,
அவன் கடுக்கா உடுத்திட்டு போயிட்டான்னா இவர் அரைச்சு 10 போட சொல்றாரு. இன்னொரு சொன்ன அவன் கம்பி நீட்டிட்டான், அப்ப கட்டு கம்பியா வச்சுக்கலாமா? அதை கம்பி நீட்டு ஓடி போறதுக்கும் கம்பி நீட்டுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சொல்ல தெரியல, எனக்கு இது வரைக்கும் தெரியல. யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க, அல்லது நான் போன பிறகு எழுதுங்க. ஓடி போறதுக்கும் கம்பி நீட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல. அதே போல நிறைய வார்த்தை இருக்கு, சில ஞாபகப்படுத்துவதற்காக சொல்ல. அங்கே அடிதடி நடந்தது, அங்கே தடி அடி நடந்தது. எவ்வளவு வித்தியாசங்க? அங்கே அடிதடி நடந்தது, அங்கே தடி அடி நடந்தது. இப்படி முன்னாள் பின்னால் போட்டு அர்த்தமே மாறி போயிடும். அவன் வேலை வெட்டி இல்லாதவா, இவன் வெட்டி வேலை செய்யறவா. அவன் வேலை வெட்டி இல்லாதவா, அந்த வெட்டிக்கு வேலை வெட்டிக்கு என்ன அர்த்தம் இல்லை, வெட்டி வேலை செய்யறவன். ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆகினால் நீங்க ஒரே மாதிரியே கணக்கு போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா அது தப்பு கணக்கு. தப்பு கணக்குங்கிறது வேற, கணக்கு தப்புங்கிறது வேற. ரெண்டு ஒரு அர்த்தம் இல்லை, அர்த்தத்தில் சம்பந்தம் இல்லை. இதே போல இவர் சொன்னார், மேல தில் பாகபா ஹோகியா. தில்னு சொன்ன மனம் அர்த்தம், பாகண்டா பூங்கான்னு அர்த்தம். தில் பாகபா ஹோகியா, என்னுடைய மனம், இவர் தர்ஜுமா செஞ்சாரு, என்னுடைய மனம் பூங்கா பூங்காவாகிவிட்டது. மனம் குளிர்ந்து விட்டது அர்த்தம் அதுக்கு. உருது, அதாவது வார்த்தையினுடைய அர்த்தம் செய்தால் அதற்கு கருத்து சொன்னால் ஒன்று எழுத்து கருத்தம், இன்னும் அவருடைய கருத்து. அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால் என்னுடைய மனம் குளிர்ந்து விட்டது. ஆனா இவரு அந்த உறுதி தெரியாதனால இவர் என்னுடைய மனம் பூங்கா பூங்காவாகிவிட்டது. மனம் பூங்காவான என்ன ஆனுங்க, அதுல போய் ரோஜா பறிச்சுட்டு வர வேண்டும். எனவே நண்பர்களை, நான் சொல்ல வந்த இடத்திலிருந்து போயிட்டேன் நான். சும்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறதா எனக்கு இதுவரைக்கும் தெரியல. உறுதுணையும் இல்லை. நம்ம உறுதுல இருக்கலாம், அது தமிழுக்கு தர்ஜுமாவா இருக்கலாம். சுப்கேன்னு சொல்லி தர்ஜுமா செஞ்சிருப்பாங்க. சுப்கேன்னா மௌனமாக இருக்கும், சும்மா அர்த்தம் இல்லை. வேற எந்த மொழியிலும், அரபியிலே இல்லை. அரபி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அரபி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரபியிலே சும்மா இல்லை. எந்த வார்த்தையிலும் சும்மாங்கிற வார்த்தை கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. இருக்குன்ற தமிழ்ல மட்டும்தான் சும்மா வேலை செய்யறோம். அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் பார்வை என்பது சும்மா பார்வை என்று ஒன்று கிடையாது நண்பர்களே. இது எங்கிருந்து சொல்லுகிறேன்? குர்ஆனிலிருந்து சொல்லுகிறேன். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் பார்வையை பணித்து வையுங்கள். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், பார்வையை பணித்து வையுங்கள், விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில். இந்த கருத்தை சொல்லுங்கள். ஏன்? பார்வை விபச்சாரத்துக்கு விதை போடுகிறது. விதை ஒன்று போட்டால் சுவை ஒன்றா முளைக்கும். போட்ட விதைதானே முளைக்கும். என்ன பார்த்தால் அது உள்ளே சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பார்வை மூலமாக விபச்சாரத்துக்கு வழிகால் அமைத்துக் கொள்ளுகிறவர் ஏராளம் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே, ஏராளம் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. பார்த்து பார்த்தே தங்களுடைய இளமையை இழந்துவிட்டு இளஞ்சர்களாக வாழ்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். வாலிப பருவத்தையே தொலைத்து விட்டவர்கள் உலகத்திலே ஏராளம் இருக்கிறார்கள். நான் அங்கே கனடாவிலிருந்து, ஞாபகம் வந்ததனால சொல்லுகிறேன், கனடாவிலிருந்து இங்கே நியூயார்க்கு வரும்போது இரண்டுக்கும் சேர்ந்துதான் நயாகாரா இருக்கிறது. நயாகாரா ஃபால்ஸ் இரண்டிலும் இருக்கிறது. கனடாவுடைய அந்த பார்டரிலும் இருக்கிறது, இங்கே இரண்டும் சேர்ந்து இருக்கு. அங்கே இருந்து இங்கே வரும்போது அங்கே பார்த்தால் என்ன கொடுமை சோதனைகள். அதிலும் அந்த ஃபால்ஸிலே ஒரு பில்லர் மேலே ஒரு ஆணும் பெண்ணை நின்று கொண்டு 2 பேரும் மூக்கோட மூக்கு வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்னடா கேட்டா அது ஒரு ஃபேஷனா. அந்த முகங்களை பார்த்தால் 20 வயது 25 வயது இருக்கும். ஆனால் மதிப்படலாம் ஒரு 60-65. அவ்வளவு கிளறு வெட்டி போன முகங்கள். நான் உண்மை சொல்லுகிறேன். அந்த முகங்களை பார்த்த பிறகு ஒரு பெண்மையை பார்த்த உணர்வே ஏற்படாது. ஏனென்றால் செய்ய வேண்டிய அட்டூழியங்களை அந்த இளம் வயதிலேயே செய்து முடித்து விட்ட ஏராளமானவர்களை அங்கே பார்க்கிறோம். அங்கே நயாகாராவிலே இருந்து கொண்டு வயாகரா தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஏன்? எங்கே போன உங்கள் இளமை? ஏன் பறிகொடுக்கிறீர்கள்? பார்வை ஒழுங்காக இருப்பதற்கு மனதிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பார்வைக்கு கட்டுப்பாடு பார்வையிலே இல்லை, மூளைக்கு கட்டுப்பாடு மூளையிலே இல்லை, கைக்கு கட்டுப்பாடு கையிலே இல்லை, காலுக்கு கட்டுப்பாடு காலிலே இல்லை. யாராவது காலை கட்டி போட்டாலும் அவன் மனத்தாலே விபச்சாரம் செய்து வருவான் நண்பர்களே. யாராவது கையை கட்டி போட்டாலும் அவன் மனத்தாலே அடுத்த பெண்ணை அவன் அலங்காரத்தை அனுபவிப்பான் சோதர்களே. மனம்தான் அனுபவிப்பதே உண்மையானது, கையெல்ல காலல்ல, கையெல்ல காலல்ல. மரத்தை தொட்டு கூட அதை ஒரு பெண்ணாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மரத்துக்கு முத்தமிட்டு பெண்ணுக்கு முத்தமிட்டதாக கருதிக் கொள்ளுவர்கள் மாத்திரே இருக்கிறார்கள். நாய்க்கு முத்தமிட்டு மஜ்னூன் கருதிக் கொண்டானால் நான் லைலாவுக்கு முத்தம் கொடுத்தேன், ஏனென்றால் லைலாவை பார்த்து வந்ததாம் அந்த நாய். அதற்கு முத்தம் கொடுத்தது இந்த நாய். நான் வேண்டுமென்று சொல்லவில்லை, பார்வையை மட்டுப்படுத்துங்கள், கட்டுப்படுத்துங்கள், மனத்தை கட்டுப்படுத்துங்கள், கட்டுப்படுத்துங்கள், எண்ணத்தை உறுதிப்படுத்துங்கள். இதற்கெல்லாம் தேவைப்படுவது ஒன்று சோதர்களே. நான் அரபு நாடுகளிலே நம்முடைய நண்பர்கள் வேலை செய்கிறார்களே, அங்கே போய் பார்க்கும்போது அவர்கள் காலையில் 6 மணிக்கு போகிறார்கள், மாலை 6 மணிக்கு வந்த பிறகு சொல்லுகிறார்கள், நான் ஓவர் டைம் வேலை பார்க்கிறேன், ஒரு ஹோட்டல்ல போய் வேலை பார்க்கிறேன். 6 மணிக்கு வந்து சொல்றார். காலை 6 மணிக்கு போனவர் மாலை 6 மணிக்கு வருகிறார், பிறகு போய் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிறார், ராத்திரி 10 மணிக்கு வந்து படுக்கிறார், காலையில 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 6 மணிக்கு டிரஸ் போட்டுக்கிட்டு அந்த வேலைக்கு ஒரு டிரஸ் போட்டுக்கிட்டு போறார். எத்தனை மணி நேரம் வேலை செய்யறார்? ஆனால் வேலை செய்து 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 அவர் எதுவும் அனுபவிப்பதில்லை, நன்றாக சாப்பிடுவது கூட இல்லை, அவர் உறங்குவதும் குறைவு, அவர் உல்லாசமாக இருப்பதும் குறைவு, எல்லாமே குறைவு. சம்பாதிக்கிறார் நிறைய, ஆனால் அனுபவிக்கவில்லை. எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார், ஊருக்கு அனுப்பியிருக்கிறார், ஊருக்கு அனுப்பியிருக்கிறார், சொல்லுகிறார், அந்த பெரும் படத்தை பார்த்துக் கொண்டு மனைவி படத்தை பார்த்துக் கொண்டு சொல்லுகிறார், நான் ஊருக்கு போய் ஜாலியா இருப்பேன், இங்க கஷ்டப்படுறேன் பரவாயில்லை, 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்படுறேன், எதற்காக? நான் ஊருக்கு போய் ஜாலியாக இருப்பேன். அதே போல நண்பர்களே, இந்த உலகத்திலே மற்றவர்களுக்காக வாழ்ந்துவிட்டு நான் சுகமாக இருப்பேன். மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கம் என்று வைத்திருக்கிறான். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் ஒரு தடவை மௌத்தாகி பாருங்கள். ஒரே வழிதான் சோதர்களே, கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். யார் கவலையிலே கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கே சொல்ல முடியாது. அல்லாஹ் அப்படி சொல்லுகிற மாதிரி வைக்கவில்லை. அது இல்ம் கைப், மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்வது. எனவே மார்க்கம் இருக்கிறதே மனிதனுடைய உணர்ச்சிகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு வழி சொல்லுகிறது. மார்க்கம் எந்த காலத்திலும் தவறில்லை. குர்ஆனில் சொல்லப்பட்டு வழிவழியாக சொல்லப்பட்டுகிற விஷயமெல்லாம் எந்த காலத்திலும் தவறாக ஆனவே கிடையாது. எங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொன்னால் சோதர்களே, மார்க்கத்திலே வழி வழியாக சொல்லப்பட்டு வருகிற விஷயங்களை அரபியிலே நக்கல் என்று சொல்லுகிறோம். நக்கல் என்று சொன்னால் அங்கிருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறவைகள், அங்கிருந்து ரசூலுல்லாஹ்விடம் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறவை, இதே அரபியிலே நக்கல் என்று சொல்லுகிறோம். நம்முடைய அறிவுக்கு அக்கல் என்று சொல்லுகிறோம். இந்த நக்கல் எப்பொழுதும் நக்கல் சரியாக இருக்குமானால் அது அக்களுக்கும் சரியாகத்தான் இருக்கும், அறிவு ஏற்றுக்கொள்ளும். இஸ்லாம் அறிவு பூர்வமானது, புத்தி பூர்வமானது, புத்திக்கு மாற்றமானதல்ல. யாருக்காவது புத்திக்கு மாற்றமாக தெரிந்தால் இஸ்லாத்தை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய புத்திக்காவது இஸ்லாம் மாறாக தெரிந்தால் டெஸ்ட் செய்யப்பட வேண்டியது இஸ்லாம் அல்ல. நக்கல் சஹீஹாக இருந்தால், நக்கல் சஹீஹாக இருந்து எடுத்துச் சொல்லப்படுகிற விஷயம் சரியாக இருக்கும், அதுல தப்பு நடந்தால் அது கோளாறு. அந்த நக்கல் சஹீஹாக இருந்தால், இவருடைய அக்கல் சலீமாக இருந்தால், புத்தி சுவாதீனம், புத்தி சரியா இருந்தால், என்னைக்குமே ரெண்டுக்கும் முரண்பாடு வந்தது கிடையாது. உடன்பாடுதான் இருக்கும், முரண்பாடு வராது. எங்காவது முரண்பாடு வருகிறது என்று சொன்னால் ஒன்று அந்த நக்கல் தவறாக இருக்கும், அல்லது இவருடைய அக்கல் தவறாக இருக்கும். உண்மையான சுகம் இருக்கிறதே முத்தகீன்களுக்குத்தான் உண்மையான சுகம் இருக்கிறது. உணவு சுகத்திலிருந்து உணர்வு சுகம் வரை எல்லா சுகங்களும் அல்லாஹ்வை பயப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தருகிறான், மறுமையிலும் அல்லாஹ் தருகிறான். விளக்கத்துக்கும் விரிவுக்கும் நேரம் இல்லை என்பதால் விடுகிறேன். நண்பர்களே, சுகமாக வாழ்வதற்குரிய வழிதான் இஸ்லாம், சரியாக வாழ்வதற்குரிய வழிதான் இஸ்லாம். யார் நம்முடைய வாழ்வில் முதலில் பதிய வைக்க வேண்டும், இஸ்லாம் நம்மை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை.
இஸ்லாம் நம்மை துன்பப்படுத்த விரும்பவில்லை. இஸ்லாம் நம்மை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இஸ்லாம் நம்மை தாழ்வு மனப்பான்மைகளாக ஆக்க விரும்பவில்லை. இஸ்லாம் நம்மை இந்த உலகத்திலே எடுப்போடு, மினிவோடு, துணிவோடு, கம்பீரத்தோடு இந்த உலகத்தோடு நாம் எதிர்நீச்சல் போட்டு அவர்களையும் நம்முடைய நீச்சலை அழைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் நம்மை கொல்ல வந்தாலும் நாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து சென்ற வழிகாட்டுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று, அந்த வாழ்க்கையை படைக்க வேண்டும் என்று, நீங்கள் வெறும் படிப்பாளிகள் அல்ல, நீங்கள் படைப்பாளிகளாக ஆக வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். அல்லாஹ் அப்படி ஆக்கித்தர வேண்டும் என்று நான் உளமாற துஆ செய்கிறேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் இதற்காக ஒத்துழைத்த நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான நன்மையும் தர வேண்டும். நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொள்ள தகுந்த எல்லா அம்சங்களையும் நீடிய காலத்திற்கு, நெடுங்காலத்திற்கு வைக்க வேண்டும். வருங்கால வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று துஆ செய்து முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.